மேசராசி ராசி சக்கரத்தின் முதல் ராசியாகும். இதன் அதிபதி செவ்வாய் பகவான். இது நெருப்பு ராசி வகையை சேர்ந்தது. மேசராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தைரியம், தலைமை பண்பு, வீரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் மற்றும் உற்சாகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சில சமயம் கோபம், பிடிவாதம் மற்றும் அவசர முடிவுகள் எடுக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ரிஷப ராசி என்பது ராசி சக்கரத்தில் இரண்டாவது ராசியாகும். ரிஷப ராசி நில ராசியை சேர்ந்தது. இதன் அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக அமைதி, பிடிவாத குணம், விடாமுயற்சி, ஸ்திரமான சிந்தனை மற்றும் அழகுணர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள். சந்திரன் இந்த ராசியில் உச்சம் பெறுவார். மிதுன ராசியின் பொதுவான குணங்கள். அதிபதி புதன் பகவான். சின்னம் இணை ஜோடிகள். இந்த ராசிக்காரர்கள் விவேகமானவர்கள், அறிவாளிகள் மற்றும் பேச்சாற்றல் மிக்கவர்கள். இவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். மேலும் இவர்களின் அடையாளத்தைப் போலவே இருவேறு குணங்களை கொண்டிருப்பார்கள். எதையும் விரைவில் கற்றுக்கொள்ளும் திறமை இவர்களுக்கு உண்டு. இவர்களின் பேச்சில் இனிமை கடகம். கடகம் 12 ராசிகளில் 4வது ராசி ஆகும். கடகத்தின் அதிபதி சந்திர பகவான். கடகத்தின் குறியீடு நண்டு. கடகம் பொதுவாக உணர்ச்சி வசப்படக்கூடிய, கனிவான மற்றும் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட குணங்களை கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக தைரியம், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, தாராள மனப்பான்மை ஆகிய குணங்களை கொண்டவர்கள். இவர்கள் கம்பீரமாக தோற்றமளிப்பவர்கள், மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பவர்கள், வாழ்க்கையை ரசித்து வாழ்பவர்கள். இவர்கள் முன் கோபக்காரர்கள் என்றாலும் நியாயமில்லாமல் கோபப்பட மாட்டார்கள். வீண் சண்டைக்கு போகாமல் வந்த சண்டையை விட மாட்டார்கள். புகழுக்கு எளிதும் மயங்குவார்கள். கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் நுண்ணறிவு, ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வின் அடையாளம். இவர்கள் சிறந்த திட்டமிடல் திறன் கொண்டவர்கள். எதையும் முழுமையாக செய்ய விரும்புபவர்கள். அன்பான மனசு கொண்டவர்களாக இருப்பினும் சில நேரங்களில் அதிகம் யோசிப்பது இவர்களின் தனி இயல்பாக இருக்கிறது. துலாம் ராசி என்பது ராசி சக்கரத்தில் 7வது ராசியாகும். இவர்களின் ராசி அதிபதி சுக்கிரன் ஆவார். இவர்களுடைய சின்னம் தராசு ஆகும். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக நீதி, சமநிலை, இணக்கம் மற்றும் அழகு ஆகியவற்றின் மீது அதிகம் நாட்டம் கொண்டவர்கள். இவர்கள் இயல்பாகவே நட்பு பாராட்டுவார்கள் மற்றும் மற்றவர்களுடன் ஒத்துப்போகும் குணம் உடையவர்கள். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசி ஒரு நீர் ராசியாகும். இந்த ராசிக்காரர்கள் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் மனோதிடம் கொண்டவர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் இரகசியம் காப்பவர்கள். அதே சமயம் தங்கள் அன்புக்குரியவர்களிடம் அளவற்ற பாசமும் விசுவாசமும் வைத்திருப்பார்கள். எதையும் முழுமையாக தீவிரமாக செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அநீதியைக் கண்டு கோபம் கொள்பவர்கள். மகர ராசி ராசி சக்கரத்தின் 10வது ராசியாகும். இந்த ராசியினர் இயற்கையாகவே கடின உழைப்பாளிகள் மற்றும் கவனத்துடன் செயல்படுவார்கள். இவர்கள் எதையும் தீவிரமாக சிந்திக்கக்கூடியவர்கள் மற்றும் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள். பெரும்பாலும் உழைப்பிற்கும் குறிக்கோளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சட்டம், நிர்வாகம், வங்கித்துறை, ஆசிரியர் தொழில் போன்ற பணிகளை சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் தங்கள் மற்றும் பிற செய்த தவறுகளை ஒருபோதும் மறக்காத மனநிலை கொண்டவர்கள். தனுசு ராசியினர் குரு கிரகத்தை அதிபதியாக கொண்டவர்கள். இவர்கள் நேர்மை, நம்பிக்கை மற்றும் சாகச உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். அறிவுத்தேடல், தத்துவம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். சுதந்திரமாக இருக்க விரும்புபவர்கள். எப்போதும் புதிய அனுபவங்களையும் உலக அறிவையும் தேடுபவர்கள் இந்த ராசிக்காரர்கள். கும்பராசி 12 ராசிகளில் 11வது இடத்தை கொண்டது. இதன் அதிபதி சனி பகவான். கும்பராசி காற்று ராசி. கும்பராசியின் சின்னம் குடம் ஏந்திய மனிதன்.
கும்ப ராசிக்காரர்கள் அறிவுத்திறன், பகுத்தறிவு மற்றும் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்கள். இவர்கள் சமுதாயத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட, மனிதநேயமிக்க மற்றும் சீர்திருத்த எண்ணங்களை கொண்டவர்கள். நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அமைதியான சுபாவத்துடன் இருக்கக்கூடியவர்கள். புதுமையான சிந்தனைகளை இருக்க. மீன ராசியானது 12 ராசிகளில் கடைசி ராசியாகும். இது இரட்டை மீன்கள் குறியீட்டை கொண்டது. இதன் அதிபதி குரு மற்றும் நெப்டியூன். மீன ராசிக்காரர்கள் அன்புள்ளவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் கற்பனை திறன் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். மற்றவர்களின் வழியை தங்கள் வழியாக உணர்வார்கள். மீன ராசிக்காரர்கள் பொதுவாக கலை, இசை மற்றும் ஆன்மீகத்தில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். சில சமயங்களில் இவர்கள் உண்மையான உலகத்தில் விலகி தங்கள் கற்பனை உலகில் சஞ்சரிப்பார்கள்.